மூலியமாக இன்னொரு செய்தியின் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளின் செய்திகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹோப் டிவி நேயர்களை மறுபடியுமாக இன்னொரு தேவ அன்பின் செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாக ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த தலைப்பு என்ன தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், காட்ஸ் லவ், தேவனுடைய அன்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்று சொன்னால், த சாக்ரிஃபைஷியல் லவ், தியாக அன்பு என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் தேவனுடைய செய்தியை இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய அன்பு எவ்வளவு தியாகமாக இருந்தது, தேவன் எவ்வளவு நம்மை நேசித்திருந்தால் தன்னையே தியாகமாக கொடுத்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் நானும் வேத வாக்கியங்கள் மூலியமாக நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். பிராங்க்லின் கிரஹாம் என்ற ஒரு தேவ மனிதன் இப்படியாக எழுதுகிறார்: நோ மேட்டர் வாட் ஸ்டார்ம் யூ ஃபேஸ், யூ நீட் டு நோ that God loves you. He has not abandoned you. தேவன் நம்மை எப்படி நேசிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, எவ்வளவு நான் கீழான நிலைமையில் சென்றாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் நான் சந்தித்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறவராக இல்லை. கர்த்தர் நமக்கு தம்முடைய முகத்தை எப்பொழுதும் காட்டுகிறவராக நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த நாளின் செய்தி தேவனுடைய தியாகத்தின் அன்பு என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நான் படிக்க போகிறோம். வேத வாக்கியத்துக்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அநேக பிரசங்கத்தை நாம் கேட்டிருப்போம். தேவன் நமக்கு எப்படி பலியானார், தேவன் நம்மை எப்படி காக்கும்படியாக தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி அநேக பிரசங்கத்தை நாம் கேட்டிருப்போம். அநேக செய்திகள் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இந்த நாளின் செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி. நீங்கள் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய பங்கு எப்படிதான் இருந்தது, ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி, எப்படிப்பட்ட தியாகத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாளின் செய்திகளை நீங்கள் நானும் கேட்க போகிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் ஒரு விஷயம் அவருடைய சமூகத்திலே அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, அவருடைய வசனத்திற்காக, அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் நானும் கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வளர்ந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். எங்களுக்காக உம்முடைய உயிரை தியாகம் செய்த நல்ல தகப்பன், பிள்ளைகளே என்று சொல்லி கர்த்தாவே எங்களை அடைத்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய பாவம் வெளிப்படாதபடி சுவாமி, நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க கர்த்தர் கற்றுத்தாரும். உம்முடைய தியாக பலியாக, தியாகத்தின் வழியாக நீர் கொடுத்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு முழுவதும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை நீங்களான பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் படம் எப்படியாக ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்டுக்குள்ள நீங்க என்ட்ரு ஆகும்போது, உள்ள வரும் பொழுது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, பலிபீடம். அந்த பலிபீடத்தை தாண்டி தான் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கே போக முடியும் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்துக்கு போக முடியும். ஒவ்வொரு ஆசாரியனும் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆட்டை கொண்டு வரும் பொழுது எங்கே கூட்டி கொண்டு போவான் என்று சொன்னால், அந்த பலிபீடத்திற்குள்ளாக கூட்டி கொண்டு போகிறவனாக இருப்பான். அந்த பிரகாரத்துக்குள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த பிரகாரத்துக்கு உள்ள யாருக்கும் உள்ள கால் எடுத்து வைக்கும்படியாக அவங்களுக்கு அனுமதி கிடையாது.
அந்த ஆசாரியன் முன்னாடி வந்து என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. அந்த பிரச்சனையை கேட்டு சரி இப்போ உன் ஆட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு போவான் என்று சொன்னால் அந்த பலிபீடத்திற்கு முன்பாக கொண்டு போகிறவனாக காணப்படுவான். லேவியராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 14வது அதிகாரம் 13வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது. பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியை ஆசாரியனுக்குரியது, அது மகா பரிசுத்தமானது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக வரும் பொழுது என்ன நிச்சயத்தோடு வருகிறான்னு சொன்னால், என் பாவம் மன்னிக்கப்படும், என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார், என்னுடைய பாவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், நான் பரிசுத்தமானவனாக நான் திரும்பி வருவேன் என் நிச்சயத்தோடு எங்கே வருகிறான்னு சொன்னால் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அந்த ஆசாரியன் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறான். என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், நீ கவலைப்படாத, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட போகிறது, நீ 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 ரொம்ப யோசிக்கிற, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்று யோசிக்கிற, நீ கவலைப்படாதப்பா, உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த பலியை கொண்டு எங்கே போகிறான்னு சொன்னால் பலிபீடத்திற்கு போகிறான். பலிபீடத்தை தொடாமல், பலிபீடத்தின் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், தேவன் தன்னை பலியாக கொடுத்தார் என்று சொல்லி நீங்களான வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை அவன் பலி செலுத்தும்படியாக கொண்டு போகிறான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை என்னுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம்? 12லிருந்து 13 வரைக்கும், அல்லது ஆதியாகமம் 22லிருந்து 2வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திற்கு நீங்களும் நானும் வாசிச்சோன்னு சொன்னால், நீங்களும் நானும் பலியாக வேண்டும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யார் பாவம் செய்தானோ அவன்தான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நியதி, பாவத்திற்கு தண்டனை பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இங்கே ஆபிரகாம் தேவன் அவருக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னால், உன்னுடைய ஒரே பேரான குமாரன், உன்னுடைய ஏகசுதனை எனக்கு பலி செலுத்துப்பா அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆபிரகாம் எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சு, கழுதையின் மேலே விறக வச்சாச்சு, தீயை எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு யாரை கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னால் ஈசாக்கை கூட்டி கொண்டு போகிறவராக காணப்படுகிறார். 2வது வசனத்திலிருந்து 8ஆம் வரைக்கும் வாசிச்சோன்னு சொன்னால், அங்கே கேள்வி கேட்டிருக்கிறார் ஈசாக்கு. அப்பா, நம்ம எங்கே போகிறோம்? பலி செலுத்த போகிறோம். இந்த பலி செலுத்த போகும்போது என்னென்ன வேணும்? விறகு வேணும், நெருப்பு வேணும், எல்லாமே இருக்குது. ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே? அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ கவலைப்படாத மகனே, நீ ஒன்றும் எதுக்கும் யோசிக்காத, ஆட்டுக்குட்டி ஆண்டவர் தருவார். எவ்வளோ பெரிய விசுவாசம்! ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை தருவார். சரி, அவனும் யோசித்தான். சரி, அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனும் எல்லாத்தையும் கிளம்பிட்டு அதிகாலையில் வேலைக்காரங்களோடு சேர்ந்து அவங்க பலி செலுத்துறதுக்காக போகிறாங்க. அப்படி பலி செலுத்துறதுக்கு போகும் பொழுது அவன் வழி நெடுக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஆடு எங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவது எப்படி? நாம் பலியாகணுமே, நாம் அந்த பாவத்திற்காக தண்டனை அனுபவிக்கணுமே, ஆனால் அந்த தண்டனை அனுபவிக்காமல் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறீங்களே, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஆசாரியன் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், நீ யோசிக்காத, நீ கவலைப்படாத, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், ஒரு ஆடு இருக்கு என்று சொல்லி கூட்டி கொண்டு போகிறவராக காணப்படுகிறார். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்களே வாசன்னு சொன்னால், ஆதியாகமம் 22:12, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். கடைசி வரைக்கும் அவன்கிட்ட ஆடு இருக்குன்னு சொல்லியே ஆபிரகாம் கூட்டி கொண்டு போயிட்டார். ஆபிரகாம் கூட்டி கொண்டு போய் படுக்க வச்சாச்சு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆடு நாம தான் அப்படின்னு, நான் தான் ஆடாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஒன்றும் பேசலை, அவன் பேசாமல் படுத்துக்கிட்டான்.
அப்படி பேசாமல் படுத்த மாத்திரத்தில் அவனுக்கு ஒரு வார்த்தை ஒன்று உண்டாகுது. ஆபிரகாமே, உன் கையை போடாதே, டோன்ட் ஹர்ட் யுவர் சன். அவனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவனை ஒரு பிரச்சனையும் இல்லை அவனுக்கு. அவனை நீ என்ன பண்ணாத, உன் கையை போட்டு அவனுக்கு கொள்ளாத, கத்தி அவன் உடம்புல படக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய தருவாயில் இருந்தோம். நான் என்னுடைய பாவத்திற்காக நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணப்பட்டதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் நமக்காக தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த பாவி அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து மாத்திரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி எங்கே போகிறதுன்னு சொன்னால் பலிக்காக போகிறது. How God is gracious with us. He is ready to give his life only for you, only for me. நிறைய நேரங்களிலே சுயநலம் நல்லது இல்லைன்னு சொல்லி நீங்களான்னு கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் சுயநலம் தேவை. ஏன் அப்படின்னா, யாருக்காக மரித்தார்? நம்முடைய பாவத்துக்காக, நமக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, அல்லது நாம் செய்த தவறுகளுக்காக அப்படின்னு சொல்லி நீங்களாம் நிறைய நேரத்தில் பேசுகிறோம். ஆனால் நமக்காக இல்லை, எனக்காக ஆண்டவர் மரித்தார். கொண்டு போய் வச்சாச்சு. அது கொண்டு போய் வச்சு அந்த பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அந்த பலியை நிறுத்து, அங்கே பாரு ஆடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அப்படியே வாசிச்சேன்னு சொன்னால் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல, நீங்கள் நானும் அந்த சிலுவையில் தொங்க வேண்டிய இடத்துல யார் நமக்காக பலியாகிறார் என்று சொன்னால், பரலோகத்தின் பிதா தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அனுப்பும்போது பரலோகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பரலோகம் முழுவதுமாக கண்ணீரால் நிரம்பி இருந்தது. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது ஏன் சந்தோஷமாக தெரியுமா? இயேசுவானவர் அனுப்பும் பொழுது அவ்வளவு கண்ணீர் அவருடைய கண்களில் இருந்தது. அதனால தான் அவர் பாவி மனம் திரும்பும்போது ஆண்டவர் சொல்லுவார், இதோ என்னுடைய மகன் பாவத்தில் இருந்தான், நான் சிந்தின இரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட்டான் என்று சொல்லி ஒரு சாட்சி சொல்லுவார் ஆண்டவர். பரலோகத்து தேவதூதருக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக ஒரு சாட்சி சொல்லுகிறவராக காணப்படுவார் என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்கிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்தேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியரில் பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் சாக வேண்டிய இடத்துல ஆண்டவர் மரித்தார், ஆனால் நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என் பாவம் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டி ஒன்றும் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி நமக்காக என்னுடைய பாவத்திற்காக அங்கு பலி செலுத்தப்பட்டதோ, அதே போல என்னுடைய பாவங்களுக்காக குற்றமில்லாத தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக சிலுவையில் பலி செலுத்தப்படுகிறது என்று சொல்லி கலாத்தியர் எழுதுகிறார். கலாத்தியரில் அவ்வளவு அன்பை கொட்டி அந்த எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கலாத்திய நிருபத்திலே பவுல் எழுதுவார், தேவன் எனக்காக மரித்தார். தேவன் அவருடைய சொந்த ஜனங்களுக்காக, பரதேசிகளாயிருந்த எனக்காக, நான் ஒரு துளி கூட ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளவோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவோ, அல்லது தேவனுடைய பரலோகத்திற்கு தகுதியாகவோ இல்லாத என்னை ஆண்டவர் ஒரு ஜீவ பலியாக வந்து என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நீங்கள் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியானார். என் கண்பான தேவனுடைய ஜனமே, நான் என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களுடைய பாவத்தையும், இந்த 6000 வருடம் எவ்வளவு பேர் பாவம் செய்திருந்தார்களோ, ஆதாம் முதல் தேவனுடைய வருகை வரைக்கும் யாரெல்லாம் இருந்தார்களோ, யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ, ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக ஆண்டவர் மரித்தார் என்று சொல்லி நீங்கள் நான் வாசிக்கிறோம். சர்வ லோகத்தின் பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்தார்.
ஒரு ஜீவ பலியாக ஆண்டவர் மரித்தார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பலி செலுத்தி முடிச்சது பிறகாக, பலி செலுத்தி முடிச்சாச்சு, சந்தோஷத்தோடு தகப்பனும் மகனும் 2 பேரும் இறங்குறாங்க. அப்படி இறங்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்கள் நானும் பாவத்திலேயே இருந்தோன்னு சொன்னால், அந்த பிரகாரத்துக்கு வெளியே நின்று இருந்தோம் சொன்னால் அது எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் பாவத்திலேயே இருக்கிறேன், பாவத்திலேயே மாண்டு போகிறேன், பாவத்திலேயே எப்பொழுதும் போக நான் என்னுடைய வாழ்க்கையை காலையில் எந்திரிக்கிறேன், தன்னுடைய கடமைகள்லாம் செய்கிறேன், வேலைக்கு போகிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், எந்திரிக்கிறேன், இப்படியே போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய பாவம் ஒவ்வொரு நாளும் மென்மேலும் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், மகனே நீ கவலைப்படாதே, உனக்காக நான் பலியாயிருக்கிறேன். நீ பாவம் செய்யும் பொழுது, நீ குற்றப்படுத்தப்பட்டு நீ தலை குனிந்து நிற்கும் பொழுது நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆடாக பலியாகிறவராக காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் நானும் பாவம் செய்யும் பொழுது ஒரு குற்ற உணர்ச்சி வரும் பார்த்தீங்களா? ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன். எப்போ தெரியுமா மனம் மாற முடியும்? நான் பரிசுத்தமாக நினச்சா மனம் மாற முடியாது. தேவனுடைய அன்பை எப்போ ருசி பார்க்க முடியும் தெரியுமா? தேவனுடைய தியாகத்தை எப்போ நினச்சி பார்க்க முடியும் தெரியுமா? நாம் பாவியாக இருக்கும் பொழுது. ஒருவேளை நாம் என்னுடைய இன்னைக்கு அட்வென்ட் திருச்சபையில் நிறைய பேர் பண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்னு சொன்னால், நான் பரிசுத்தவான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு சத்தியம் இருக்கிறது, என் சக்தி என்னை தவிர வேற யாரும் சத்தியை நல்லா பேச முடியாது, 2300 ராப்பகல் என்னை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது, தேவனுடைய வருகையை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி வேறு யாரும் பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நானும் ஒரு மேட்டுமையாக காணப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய அன்பை எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நான் பாவி ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தருடைய அந்த தியாக பலி அன்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. தியாகமாக இருந்த ஆண்டவர், அந்த பலியாகிய ஆண்டவர் நம்மை பார்த்து, இதோ என் மகனே, என் மகளே, உனக்காக நான் இருக்கிறேன், நீ என்னிடத்தில் வா, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை பார்க்கிறவன், என்னிடத்திலே வருகிறவன் பரலோகத்தின் பிரஜையாகிறான் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே ஒரு விசை என் மேல் மனதுருங்க சுவாமி, நான் ஆடு இல்லாமல் தேடிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என் இடத்துல விறகு இருக்குது சாமி, என் இடத்துல நெருப்பு இருக்கு ஆண்டவரே, ஆனால் ஆடு இல்லை, என்னுடைய பாவம், நான் பாவத்தை வைத்து கொண்டு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு ஆடு இல்லையே என்று சொல்லி யோசிக்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நமக்காக மரித்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு ஜீவ பலியான ஆடு நம்முடைய எல்லா பாவத்தையும் சுத்திகரிக்க போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட பெரிதான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருளுவார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, எப்பொழுதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு நான் பாவங்களோடு வரும்போது, அப்பொழுதெல்லாம் எனக்கு முன்பாக பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்திலே என் ஆண்டவர் மரித்திருக்கிறார் என்று சொல்லி அது ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே வருவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதிப்பார், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். கர்த்தர் நம்மை இம்மட்டும் வரை ஆசீர்வதிக்க போல வரக்கூடிய காலங்கள் முழுவதும் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே நம்மை ஒவ்வொருடைய காரியங்களிலும் உத்தமும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு இங்கிருந்து கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பலியை கர்த்தாவே நாங்களும் ஏனோ தானோ என்று நினைக்காதபடிக்கு கர்த்தர் ஒரு விஷயங்களை நினைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பலி கர்த்தாவே ஒரு வெளியேறப்பட்டது, தேவனுடைய இரத்தம் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தை அடியார்களுக்காக, ஒரு பாவிக்காக கர்த்தாவின் சிந்தினீர். என்ன ஒரு தியாகம் ஆண்டவரே! அந்த தியாகத்தை நாங்கள் உணர கர்த்தர் கிருபை செய்யும். அந்த தியாகத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். எங்களோடு செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும். பரலோகத்தின் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக,
ஆண்டவருடைய ஒத்தாசை எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பாவியாயிருக்கிறேன், எனக்கு நான் எங்கே போவது என்று சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி யோசிக்கும் பொழுது கர்த்தர் நான் இருக்கிறேன், நான் உனக்காக பலியானேன் என்ற நிச்சயத்தோடு இங்கிருந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். செய்தி கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆண்டவரே, நான் உமக்கு உள்ளாக நான் வருகிறேன், கர்த்தருடைய பாவத்தை மன்னித்தருளும் என்று சொல்லி ஒவ்வொரு இருதயத்தையும் உடைக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளின் சத்தியம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டதாய் நாங்கள் போக கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்து நின்று இதோ நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். என்னுடைய மேட்டுமைகளை எல்லாம் உடைத்தரலும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நிச்சயத்தோடு நாங்கள் போகத்தக்கதான கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த தியாக பலி நமக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. பரலோகத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அத்தாட்சி என்று சொன்னால், என்னுடைய மகன் வருவதற்கு ஒரே ஒரு அத்தாட்சி, என்னுடைய இரத்தம் என்று சொல்லி பிதாவினிடத்திலே தன்னுடைய கரங்களை காண்பித்து, தன்னுடைய காயங்களை காண்பித்து, தன்னுடைய முள்முடி வைத்த அந்த தழும்பை காண்பித்து, நான் அவனுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன் என்ற தழும்பை அந்த காரியங்களை சொல்லி, ஆண்டவரே, ஒரு தடவை இன்னொரு முறை அவன் தருணம் தருவோம், இன்னொரு சான்ஸ், லெட் மீ கிவ் ஹிம் ஒன் மோர் சான்ஸ், அவன் கண்டிப்பாக மனம் திரும்புவான்னு சொல்லி கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளவு அருமையான ஆண்டவர் நமக்காக இருக்கும் பொழுது அவருடைய அன்பை அநேக நேரங்களில் புரிந்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் நான் பாவத்தில் இருக்கிறோம். பாவத்தை விட்டு வெளிவரும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஒன்று நீங்கள் நான் பாவத்திலிருந்து வெளியே வரணும். பாவத்திலிருந்து வரும் பொழுது கர்த்தர் நம்மை சுத்திகரித்து ஆசீர்வதித்து நம்மை ராஜாதி ராஜாவாக, நம்முடைய கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிற ஆண்டவர் நம்மை இளவரசர்களாக, அவருடைய சிங்காசனத்தை சுதந்திர பிள்ளைகளாக கூட்டி சேர்ப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கும் தந்தருள்வாராக. கர்த்தர் இந்த நாளின் செய்திகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக செய்திகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.